ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் 2nd வீக் வருது. இப்போ ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்டு வந்துருச்சு. நம்மக்கிட்ட இன்னொரு 20 to 25 டேஸ் தான் லெஃப்ட்டு. இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸில் போர்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக டவுன் பஸ் ஸ்பீடில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹாஃப் இயர்லி கிட்ட வர வர வந்தே பாரத் ஸ்பீடில் போர்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸில் கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்பாங்க. இப்போது உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு மெயின் டவுட், ரிவிஷன் பண்ணுறதா இல்லை நியூ டாபிக்ஸ் கவர் பண்ணுறதா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு? அதுக்கான டீட்டெயில்டாக நான் என்ன ஃபாலோ பண்ணேன், என்ன ஆச்சு, அப்புறம் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ரிவைஸ் பண்ணணுமா இல்லை புதுசாக படிக்கணுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஓகேங்களா? உங்கள் மைண்ட் செட் என்ன? இப்போது ஓல்டு சாப்டர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக ரிவிஷன் டைம் இல்லை. அப்புறம் டீச்சர்ஸ் வேறு நிறையா லெசன்ஸ் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. உங்கள் கேள்வி என்ன? இப்போது நான் ரிவைஸ் பண்ண மாட்டேனா, ஹாஃப் இயர்லியில் ஃபெயில் ஆகிடுவேனே அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இது வந்து 100% நார்மல் தான், ஓகேங்களா? எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே மைண்ட் செட் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற பிக் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு போர்ஷன்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நியூ டாபிக்ஸை அப்படியே இக்னோர் பண்ணிடுவீங்க. லாஸ்ட் வரைக்கும் இப்போ ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு ஈவினிங் ஃபுல்லாக அதவே படிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சும் அதவே ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணது தான் படித்து எழுதியிருப்பீங்க, ஓகேங்களா? அப்போ நியூ சாப்டர்ஸ் நீங்கள் எதுவுமே கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்புறம் February or March எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஐயோ இன்னும் 50% ஆஃப் த போர்ஷன்ஸ் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஓகேங்களா? அதனால் நல்லா யோசிங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வர வரைக்கும் இப்போது நியூ டாபிக்ஸ் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஓல்டு போர்ஷன்ஸை பர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ண முடியலன்னா ப்ராப்ளமே கிடையாது சுத்தமாக. பப்ளிக் எக்ஸாம் மார்ச் மந்த் தான் வருது. அது வரைக்கும் plenty ஆஃப் த டைம் உங்ககிட்ட இருக்குது. ரிவிஷன் எக்ஸாம் வருது, நிறைய எக்ஸாம்ஸ் வரும் இன் பிட்வீன், ஓகேங்களா? இப்போ இன்னொரு லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு டாபிக்ஸாக இருந்தால் ரிவைஸ் பண்ண முடியும் லாஸ்ட் மினிட்ல. ஆனால் நியூ டாபிக்ஸாக இருந்தால் அவங்களால எந்த ஒரு மேஜிக் பண்ணியும் லாஸ்ட் டைமில் படிச்சுட்டு போய் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஹாஃப் இயர்லிக்கு பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ஸ்மார்ட்டாக எப்படி ரெடி ஆகணுமோ அது மாதிரி ரெடி ஆகுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து லாஸ்ட் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஐடென்டிட்டியோ தரப்போகிறது கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் தான் மெயின், ஓகேங்களா? அதனால் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு 75% ஆஃப் த டைமை நியூ டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஒரு 25%, அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 1 hour or 2 hour முன்னாடி டெஃபினிஷன்ஸு, ஃபார்முலாஸு அதை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுங்க. இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்கள். இப்போ நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் ஈக்குவேஷன் வந்து E cell equal to E0 cell minus RT ln K அப்படின்னு வரும். சரி, இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணி 0.0591/n F இன்ட்டு லாக் போட்டு இந்த கான்சன்ட்ரேஷனில் வரும். இப்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் மறந்து போச்சுன்னா கூட இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக G equal to minus RT ln K அதெல்லாம் போட்டு நீங்கள் பில்ட் பண்ணி எழுதிடலாம். ஆனால் கம்ப்ளீட்டாக தொடாத ஒரு டாபிக், ஹெண்டர்சன் ஹேசல்பர்ச் ஈக்குவேஷன் படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாகவே அதை டச் பண்ணல. அது டச் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் எப்படி உங்களால் எழுத முடியும்? இப்போ ஆல்ரெடி ரிவைஸ் பண்ண டாபிக்னால கூட நீங்கள் கடைசியில் எப்படியோ ஒன்று பில்ட் பண்ணி எழுதிடலாம். டாப் டவுன்லையோ இல்லை பாட்டம் அப் அப்ரோச்லேயோ எப்படியோ ஒன்று எழுதிடுவீங்க. ஆனால் புதுசாக ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ணவே முடியாது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நிறைய நியூ டாபிக்ஸ் கவர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.